எவ்வளோ பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் ஏசப்பா செஞ்சுருக்கிறார். குருடனுக்கு பார்வை கொடுத்துருக்கிறார், சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அப்போது இந்த காய்ச்சல் எல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமானது. அப்படின்னா அசிஸ்டண்ட் அவங்க போய் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தீர்க்கதரிசி வந்து அந்த அந்த மகன் மரித்து போயிருக்கிறான்னு சொல்லும்போது கூட தன்னுடைய கோலை கொடுத்து நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வாப்பா, நான் வரலப்பா அப்படின்னு உட்கார்ந்துட்டாரு. ஆனால் இந்த பேதுருனுடைய மாமியினுடைய ஜுரத்தை ஆண்டவர் சரி பண்ணிட்டாருன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்து சிலர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ உனக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பிரச்சனையா, இதெல்லாம் பயப்படணுமா. சிலருக்கு நம்முடைய பிரச்சனை ரொம்ப பெருசாகவே தெரியாது. அப்போது அவங்க வந்து அதை சாதாரணமாக சொல்லும்போது நம்ம நினைப்போம், ஓ நம்ம தான் தேவையில்லாமல் கவலைப்படுறோமோ, நம்ம தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோமோ, இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையோ அப்படின்னு நம்மளே நம்ம நிறைய நேரத்தில் கடிந்து கொள்ளுவோம்.